செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் அண்டக்குளம் வர்சஸ் மங்கத்தேவன்பட்டி டீமுக்கான மேட்ச்சு. இந்த மேட்ச்சும் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. மணி பேட்ஸ்மேன் சைக்கிளில் ஹிட்மேன் பாலா, நான் சைக்கிளில் கலை. முதல் ஓவர் சக்தி வந்திருக்காரு. விக்கெட் எட்ஜில் முதல் பந்தை விக்கெட் ஷாட் நல்லா ஷாட் பண்ணியிருக்காரு சக்தி. செகண்ட் ஓவர் செகண்ட் பேட்ஸ்மேன் நீங்கள் மணி வந்திருக்காரு. கையில் போயிருக்கு சிங்கிள்னு நினைக்கிறேன். டாட் பால் 4-1. அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார். ஒரு சிங்கிள். 5-1 ஒயிட். 5-1 இது டாட்டா ஒயிட்டான்னு பார்த்தா ஒயிட். வெள்ளை குத்தி உள்ளே திரும்பியிருக்கு. ஆஃப் கட்டர் டாட் பால். லாஸ்ட் ஒன் பரட்டி போய் ஆட பார்த்தாங்க. 1 more டாட் பால் டு எண்ட் தி ஓவர். எக்ஸலன்ட் ஷாட் வித்தவுட் பவுண்டரிஸில். இந்த எண்டு ஃபுல்லாக காற்று அடிச்சுக்கிறதுக்கு அந்த எண்ட்லையும் டாட்டு போட்டு பவுண்டரி இல்லாமல் முடிச்சிருக்காரு சக்தி. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் ரகு கட் பண்ண பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். அவளோட தேர்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. பந்து பவுண்டரிக்கு போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு பந்துக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனாங்க. ஸ்டாப் பண்ணி போட்டார். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க. ரகு கையிலேருந்து கரெக்டாக ஆர்க்கில் போட்டிருக்காருன்னு சொன்னான். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். இந்த எண்ணில் காற்று தான் இழுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ ஃபீல்டர் சர்க்கிளுக்குள்ளேயே நின்று அப்படியே பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா இங்கிட்ட காற்று இழுத்துட்டு வந்துச்சானா அவர் கையிலேருந்து இழுத்துட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது சிங்கிள். 11 ரன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக ஆக்கிங்கில் இருந்து நல்லா போட்டிருக்காரு. அங்கே சக்திமான் இருக்காரு ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். இதுவும் ஃபீல்டர் கையில். இந்த முறை சேஃபாக நின்னே பிடிச்சாரு இங்கே அஜித். விக்கெட். 2 ஓவர் முடிச்சிருக்கு. 9 ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. இதுக்கான 3வது ஓவர் மணி வந்திருக்காரு. முதல் பந்தை பிகைந்த சம்பளம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார். அங்கே ஃபீல்டர் காற்று ஒரு மாதிரி குத்தி இழுத்துட்டு போயிடுச்சு. பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர். ஒரு மாதிரி மேஜிக்கலாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். எங்க டாட் பால். 4th ஒன். தேர்ட் ஒன் நினைக்கிறேன். விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பீல். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். 4th ஒன் உடம்புல போட்டு வந்திருக்கு. அகைன் ஒரு டாட் பால். 3வது டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக்ட். அகைன் ஒரு டாட் பால். 4வது டாட் பால் 3வது ஓவரில். லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். கீப்பர் கைவசமாக மாறி இருக்கு. எஸ் விக்கெட். இந்த ஓவரில் முதல் பந்து பவுண்டரி போயிருந்தாலும் அடுத்த 4 டாட்டு ஒரு விக்கெட்னு கலக்கியிருக்காரு பவுலர் இங்கே மணி. சூப்பரான ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்ச மேலே 13. 4வது ஓவர் ரகு காலில் தான் போட்டிருக்கு. முதல் பந்து டாட் பால். செகண்ட் ஒன் கரெக்டாக அடிச்சாரு. எதிர்காத்து போயிடுச்சுங்க. இங்கே இந்த விண்டுலையும் ஒரு 6 போயிட்டு கார்த்திக் பதிவு பண்ணியிருக்காரு. சரியான காற்று அடிச்சுக்கிறதுக்கு சுற்றி அந்த கொடி எல்லாத்தையும் பார்த்தா அந்த பக்கமாக பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிது. அந்தளவுக்கு காற்று. அதுலேயும் அடிச்சார் போயிட்டு. அவளோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சக்தி பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு பவுண்டரி போயிடுச்சு. கேட்சுக்கான ட்ரைக்கு வந்தாரு. அது பவுண்டரி போயிடுச்சு. தேர்ட் ஒன் 4th ஒன் நேருக்கு நேர். இதுவும் பவுண்டரி போயிடுச்சு. இங்கே ஒரு மாதிரி துவண்டு கிடந்த அணியை தூண்டி எல்லாம் வச்சிருக்கிறது மாதிரி அடிச்சுக்கிருக்கான்னு சொல்லலாம். இங்கே கடைசி 4 பந்தில் 14. சான்ஸ் பால். இப்போ காற்றுல மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அஜித் பாலுக்கு வந்தார். கேட்சை பிடிக்கலங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. லாஸ்ட் ஒன் சுத்த நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஒரு டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29. மேட்சுக்கான 5வது ஓவர் சிவா வந்திருக்காரு. மறிச்சு கேப்பில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனால் பேட்டில் பால்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். சரியான ஹைட்டு. அந்த விண்டுக்கு இழுத்துட்டும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. காத்துக்கே ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். 6. இந்த முறையே அடிச்சிருக்காரு. தரையோட தரையாக போய்க்கிருக்கானா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரி திசையில் போயிருக்கு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள். சான்ஸ் ஃபார் ஒயிட். ஒன் மோர் வெயிட்டான 6 அப்படின்னு சொல்லலாம். இங்க மொத்தமா இந்த ஊர்ல 2வது 6 தண்ணி ஒரு ஆளா இங்க போராடிக்க இருக்காரு மங்கத்தேவன் பட்டிக்காக. ஒயிட்டு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 44 அடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் அடிச்சுட்டு வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சிருக்காரு. எதிர்காத்தா இருந்தாலும் விகேந்திர சம்ல ஆள் இல்லை அப்படிங்கிற பார்த்து கரெக்டாக ஆடிருக்காரு. ஒரு பவுண்டரி. தேர்ட் ஒன் விகேந்திர சம்ல கண்டிப்பாக இதுவும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பேக் டு பேக் 2 பவுண்டரி. இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி. எதிர்காத்தா இருந்தாலும் ஸோ பந்துக்கு ரியாக்ட் பண்ணி ஆறான்னு சொல்லலாம். இங்கே ஒயிட்டு கார்த்தி ஹாட்ரிக் பவுண்டரி. 3 பவுண்டரியுமே எதிர்காத்த எதிர்த்து அடிச்சு போயிருக்கு. நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் லைன்ல வச்சு கேட்ச். கரெக்டாக தான் மிடில் பண்ணாரு, ஆனால் காத்து அப்படிங்கிற பட்சத்தில் இழுத்து நிப்பாட்டிடுச்சு அப்படியே பந்த. விக்கெட். தேர்மனில் தரிச்சு போய்க்கிருக்கு. 2க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஐயோ ஃபீல்டர் சேஃபாக வரணும். காற்று ஒரு மாதிரி அவர்கிட்ட தான் தேடி தேடி இழுத்து போச்சு. 2 3ஆவதுனா இங்கே அடிக்கல, அங்கே வச்சாங்க. விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 62 அடிச்சிருக்காங்க. 63 டார்கெட் அண்டக்குள்ள. 63 டார்கெட் எப்படி எடுத்து போறான்னு பார்க்கலாம். அஜித் சைக்கிளா முதல் ஓவர் அன்பு. முதல் பந்து ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். முதல் பந்தே அடிச்சிருக்காரு. அங்கே ஒயிட் கார்டு ஃபீல்டர் இருந்தாரு, அவரை தாண்டி போயிடுச்சுங்க. 6 ஸ்டார்ட் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். அஜித் பேட்ல இருந்து முதல் பந்தே 6ஓட நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்க இன்னிங்ஸை. செகண்ட் ஒன் நேருக்கு நேர். இதுவும் கண்டிப்பா பவுண்டரி போகும். அங்க ஃபீல்டர் இல்ல, லாங் ஆன்ல வைக்கல, போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆப்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க தாண்டி. காத்து இவ்வளவு அடிச்சுட்டு இருந்தாலும் அடிச்சுட்டாருங்க. இங்க முதல் ஓவரே எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போயிட்டாரு அஜித். இங்க நேருக்கு நேர் அங்க பாலா ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கீப்பர் 2க்கு த்ரோ வந்திருக்கு. டாட் பால். காத்துக்கு பேட்ஸ்மேன் அப்படிதான் இருக்கு. அடிச்சுட்டாரு கரெக்டா. காற்றுள்ள போது துற்றிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி கரெக்டா அசாரிங்க. முதல் ஓவர்ல 2 6 2 4ன்னு எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாரு இது வரைக்கும். இங்க லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல வரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்க ஃபீல்டர் கைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஸோ ஃபார் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காரு இங்க அஜித். சரி 2 4ன்னு சொல்லியிருந்தேன். மொத்தமா 3 6 1 4 அப்படின்னு எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க. முதல் ஓவர் முடிஞ்சமில்ல 25. செகண்ட் ஓவர் சிட்ராஸ் விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு. டாட் பால். செகண்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு. கேப்ல எதிர்காத்துல ஸ்டாப் ஆகுதா இல்ல வந்து பவுண்டரி போதான்னு பார்த்தா வேகம் கம்மியாகி போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆன்ல ஃபீல்டர் பாலா விரட்டி போய்கிட்டு இருக்காரு. ஐயோ சேஃபா. அதனால முடிஞ்ச வரைக்கும் டெடிகேஷன் கொடுத்துருக்காரு. 2 ரன். கேட்சுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு. கலை நல்ல கேட்ச். முதல் விக்கெட் எக்ஸ்பென்சிவா அடிச்சுட்டு போன பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை இழக்கிறாங்க. பேட்ஸ்மேன் சக்தி. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களா? பிடிச்சிருந்தா அப்படியே மூமெண்ட்டை சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா சக்தி ஒரு பக்கம் சேசிங்கை பொறுத்த வரைக்கும் துண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவருக்கு முதல் பந்தே லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பெரிய டிசப்பாயின்மெண்ட் எங்க பாலாக்கிட்டே இருந்து பவுண்டரி. ஃபுல் டாஸ். இது கண்டிப்பா கனெக்ட் பண்ணுவாரு. விண்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல போயிடுச்சுங்க. 6 ஃபுல் டாஸ் பால் எக்ஸ்ட்ரா கவர்ல 6. வாட் அ பேட்டிங் இங்க சக்தி. உள்ள வந்ததுக்கப்புறம் 2க்கு 10. இதுதான் முன்னாடியே சொன்னேன். உள்ள என்னன்னா சைஸா மாத்திடுவார் மேட்ச்னு. டாட் கொடுத்துருக்காங்க இங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 அடிச்சிருக்காங்க அண்டக்குளம். தேர்ட் ஓவர் ஒயிட் கார்த்தி விக்கெட் எடுத்திருக்காரு. முதல் பந்தே இங்க ஒயிட் கார்த்தி. ஸோ பார்க்கலாம் இந்த விக்கெட்டோட மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் ஆகிறான்னு.
ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சக்தி உள்ளே நிற்கிற வரைக்கும் இப்போதைக்கு 20,000 தான் அடிக்கணும். 40,000 இருந்தாலும் அவர் உள்ளன்னா அடிச்சிருவார். ஒரு பக்கம் பேசி பேசி ஆட வச்சிருவார் பிளேயர்ஸையும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மேட்சிங்க. செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 3 ஃபீல்டர் முக்கோணமாக ஒன்று கூட்டியிருக்காங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் உடம்புல பட்டிருக்கு. 2 ஒன்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. குயிக்கரான ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்துருக்காரு. டாட் பால் 2 எந்தி ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 44. போன வாரம் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு ஒயிட் கார்த்தி. 4வது ஓவர் மணி வரட்டி ஆடி இருக்காரு. அங்கே ஒயிட் கார்த்தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. அகைன் அதே ஃபீல்டர் ஒயிட் கார்த்தி தேடி போயிருக்குன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் வரட்டி ஆடப்பட்டார். ஸ்கோர் டெலிவரி டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் நோ பால். ஃபோர்த் ஒன் ரீபால். ஃபுல் டாஸ் கவர்ஸில் அங்கே கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. கேட்சை பிடிக்க முடியாத மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில். ஒரு பவுண்ட்ரி. இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஸ்டம்பில் படலை. ஒரு சிங்கிள் டு எந்தி ஓவர். எப்படி இருக்க 2 ஓவருக்கு 11 அடிக்கணும். பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. 12க்கு 11 அன்பு வந்துருக்காரு போலிங்கில். ஸ்கூப் ஆட பார்த்தாரு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ஓவரில் டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் பார் போயிடுச்சு. 6 முக்கியமான 6 தேவையான நேரத்தில் அடிச்சாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சக்தி உள்ளன்னா துண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அடுத்து காட்டியிருக்காரு இங்கேயும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்கூப் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மணி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். இது 6 இருந்தால் வின்னிங் ஷாட்டாக இருக்கும். எஸ் போயிடுச்சு. இங்கே மேட்சை வின் பண்ணி 2வது அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க இங்கே அண்டக்குளம்.